என்ன பத்தி ஒரு சின்ன நெகட்டிவ் கூட இருக்காது. ஆனா இருந்தாலும் என்னன்னு எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கும்போது சந்தோஷமா இருந்துச்சுடா. ஆனா பம்பாய்க்காரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பார்வை பார்த்த பத்தியா கரண்ட் கம்பி நாய் நக்கிற மாதிரி. அப்படின்னா இங்க ஒரு டெலிஃபோன் பூத் இருக்கு. அந்த டெலிஃபோன் பூத்துல போயிட்டு அந்த போன் எடுத்து உங்களுக்கு பிடிச்சவங்க இங்க இருப்பாங்கல்ல அவங்கள பத்தி நீங்க சொல்ல போறீங்க. இந்த மாதிரி தான் நாங்க ஷேர் பண்ணிட்டோம்ல, ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யாரை வந்து டெலிஃபோன் பூத் அனுப்பலாம்? இந்த குடும்பத்தோட மூத்தவங்க என்னோட தாய், என் தாய் தேனு, தலையில இருக்கிறது பேணு. ஓகே, சும்மா சும்மா. ஓகே, என் தாய் தேனுவை நான் வந்து ஃபர்ஸ்ட் அனுப்புறேன். அனுப்புங்க. தேனு, நீங்க யாருக்கு போன் பண்ணி பேச போறீங்க? நான் தாரணிக்கு. ஏய், அடிச்சாச்சுடா. எடுத்தாச்சா? எப்படிடா இருக்க? நீ எவ்வளோ நல்ல பொண்ணு தாரணி குட்டி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தாரணி குட்டி. அப்படியாக்கா? தேங்க்யூ. ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அறிவு கேட்டவள அக்கான்னு ஒரு மரியாதை இருக்கா உனக்கு? கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. இல்லக்கா, இப்பதான் நல்லா பேசுறீங்க, அதுக்குள்ள இப்படி பேசுறீங்களேக்கா? தாரணி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ பேசலாமா? சரிக்கா, சொல்லுடா கண்ணா. கண்டிப்பா. ஏய் வெயிடி, நான் ஒன்னும் வரமாட்டேன். சும்மா. இப்பதான் எனக்கா பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா பண்ணலாம்டி, கண்டிப்பா பண்ணலாம். உனக்காக பண்ணாம யாருக்காக பண்ணுவேன்? ஏய், உனக்காக பண்ண மாட்டேன்டி. வந்துட்டு என்னடி? அருமை அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர்க்கா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இல்லனா வேற ஏதாச்சும் ஷோல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி வைப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க என்னதான் கழுவி ஊத்துவீங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணாங்க, தேனு வந்து இவங்களை பத்தி பேசுனாங்களே, நீங்க இங்க பிடிச்சவங்க யாரை பத்தி வேணா பேசலாம். ஓகேவா? ஒரு சின்ன சந்தேகம் இங்க இருந்தே கேட்டுக்கிறேன். யாரை பத்தி பேச போறீங்க? என் செல்லக்குட்டி, என் தங்க மயிலு, அவ்வளவுதான். உன்னை பத்தி பேசிக்கிறேன் செல்லம். முன்னாடி சொல்ல மாட்டேன். என்ன சூஸ் பண்ணிட்டீங்க? போங்க. விஜயலட்சுமி ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். ஓகே, விஜயலட்சுமி ரெடியா இருக்காங்க. ஃபோன் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, ஹாய்மா. ஹாய் விஜி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. அம்மா பாசத்துக்காக ஏங்குற பொண்ணு நீ. என்ன? ஆமாமா. ஃபோன் பண்ண எப்ப பார்த்தாலும் எடுக்கவே மாட்டேங்கிற. ஒரு தடவை ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? போனை பக்கத்துல வச்சுக்க மாட்டியா நீ? நானும் சும்மாவா இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல. வேலை பார்த்தா ஏதோ முக்கியமா யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா என்ன பண்றது? ஓகேமா. ஐயோ என் செல்லம். ஆமா, ஏதோ அம்மா கோவத்துல பேசிட்டேன்டா, எதுவும் தப்பா நினைச்சுக்காத. என்ன எப்போ இதே மாதிரிதாமா? நீ எப்பவுமே இதே வேலை உனக்கு. ஆமா, நான் சொன்னது எதை நீ கேக்குற? எதுவுமே கேட்க மாட்டேன். உன் இஷ்டத்துக்கு தாந்தோணி தரமா நடக்கிறதான. ஐயோ என் தங்கம், உன்னை இப்படி எல்லாம் திட்டு சொல்லி சொல்றாங்களே, நான் என்ன பண்ணுவேன் என் செல்லமே? சொல்லுமா உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுமா. பாய் விஜி, லவ் யூ. அப்பா பாய்மா. அப்பாக்குற பாரு. மகளை உள்ள அனுப்புவோம். அவங்க யாரு கால் பண்றாங்கன்னு பாப்போம். நீங்க யாரை பத்தி பேச போறீங்க? விக்ரம். விக்ரம் பத்தி. சூப்பர். ஓகே, உள்ள போங்க. விக்ரம் இங்க வாங்க. அதுக்குள்ள கால் வருது. ஹலோ. ஹலோ, ஹாய் விக்ரம். ஹாய். என்ன பண்ற? சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். சும்மா உட்காந்துட்டு இருக்கியா? ஆமா. என்ன மிஸ் பண்ணலையா? எதுக்கு? எதுக்கா? ஏய், நீ எனக்கு கல்யாணம் பண்ண புருஷன்டா, என்ன எதுக்குன்னு கேக்குற? அத விட்டுட்டு போயிட்டல, அப்புறம் என்ன? சாப்பிட்டியா? இல்ல, நீ வந்த பிறகு சாப்பிடலாம் நினைச்சு அப்படியே வெயிட் பண்ணிட்டு நான் இருக்கேன். உடனே ஓடி வந்து உங்களுக்கு நல்லா சமைச்சு போடுறேன், ஓகேங்களா? சமைச்சு மட்டும் கொடுப்பேன், ஊட்டி விட மாட்டியா? ஐயோ, அது சொல்லவா வேணும், கண்டிப்பா பண்ணி தரேன். சரி, ஓகே. உனக்கு எவ்வளோ ஈகோ? எவ்வளோ ஈகோ? உன்னோட மேல் ஈகோ இருக்குல்ல. ஐயோ. ஏய், நீ பேசாத, வாயே திறக்காத. நீ தயவு செஞ்சு பேசாத. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு நான் வந்து நிக்கிய கல்யாணம் பண்ணிருக்கலாம். கல்யாணம் பண்றதுக்கு நான் நடு ரோட்ல பிச்சை எடுத்திருக்கலாம். இப்பதானடி வீட்டுக்கு வந்து சமைச்சு தரேன் சொன்னேன், அதுக்குள்ளே வா. ஆமா, அதுக்குள்ளதான். ஏன்னா நீ அப்படிதான், உன் கேரக்டர் டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்காது. நீ அவ்வளோ தெரியுமா? நீனா எனக்கு எவ்வளோ இஷ்டம் தெரியுமா விக்ரம்? லைன் கட் ஆயிடுச்சு எனக்கு. முன்னாடி வேற யாரோ க்ரோஸ் கனெக்ட் வந்தாங்க. அதான் நானும் நினைச்சேன், என்ன திட்டுக்கிட்டே இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? ஓ, இந்த எப்பவுமே அந்த மாதிரி தான் ஆகுது. சரி, நான் இதான் சொல்லிட்டு இருந்தேனே, நீ எவ்வளவு ஸ்வீட் தெரியுமா? ஆமா, நேத்து எங்க போயிருந்த?
நேத்து இது போய் சொல்லாத எனக்கு தெரியும். நான் உன் போன்ல பாத்துட்டேன். நீ என்ன பத்தி அவ்வளவு பெருமையா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்க. இவ்வளவு ஸ்வீட், நல்லா சமைப்பா, வெளியில கூட்டிட்டு போவா. ஹவ் ஸ்வீட். அந்த மாதிரி எல்லாம் ஹஸ்பண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனா நீ தான் அப்படி பண்ற. எப்ப பாரு அவளுக்காவது மெசேஜ் பண்றது, எங்கயாவது பார்ட்டிக்கு போறது, அப்படியெல்லாம் நீ பண்ணவே மாட்டேங்கிற. எப்பவுமே எப்படி நீ என் கூட வீட்லயே இருந்துட்டு இருக்கியா? நீ சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் சொல்றதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கன்னு தெரியாம நான் முடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நாளைக்கே கூட்டிட்டு வராத. தயவு செஞ்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வராத. நான் சத்தியமா வீட்லயே இருக்க மாட்டேன். அவங்கள எல்லாம் தயவு செஞ்சு வெளில வீடு விட்டு சொல்லி. அவங்க வந்துச்சு உன்னோட சமையல் பார்த்து அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன். நான் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். ஓகே, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. வராத, அப்படி வீடு விட்டு போயிடு. ஆஹா, ஆட்காதான்ப்பா விஜயலட்சுமி ரொம்ப சாதுவா இருக்காங்க. நான் சாந்தலட்சுமியில நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இருந்தாலும் வெரி குட். அவ்வளவுதான். யாராச்சும் போன் எடுத்தாங்க உங்களது செத்தா. இப்ப நீங்க உள்ள போங்க, கால் பண்ணுங்க. நீங்க ப்ளீஸ் உட்கார்ந்து போன் எடுங்க. விக்ரமா அவர்களே, தயாரா இருக்கீங்களா? சோ பேசுங்க. ஹலோ விஜு குட்டி. ஹலோ, இது யாரு? இது விஜு. இதான் விஜு குட்டி வாய்ஸ் மாதிரி தெரியலையே. நான் தான் நிலா பேசுறேன் டாடி. நிலா பேசுறீங்களா? ஏய், அம்மாவுக்கு ஃபோன் கொடு. ஓகே டாடி. ஹலோ. விஜு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இந்த ஒர்க்கில் இருக்கும்போது திடீர்னு உன் ஞாபகம் வந்துச்சா? அப்படியே அழகான பேச மைண்டுக்கு வரும்போது நான் அதான் சீக்கிரம் உன்னை கால் பண்ணேன். சோ ஸ்வீட். எல்லாம் ஒரு ஆளு உன் மூஞ்சி எனக்கு அப்படியே வரும்போது எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு அந்த ஒர்க் டைம்ல எல்லாம். இருந்தாலும் நீ வந்து சமைச்சு கொடுத்த அந்த பார்சல் அந்த ஃபுட் இருக்கே, அப்பா. உங்களுக்கு கிடைச்சதா இல்ல எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். ஏன்னா எல்லாரும் அனுபவிக்கணும்ல. நான் மட்டும் அனுபவிச்சா போதுமா? என் செட்ல இருக்கல எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இல்லைன்னா உப்புன்னா கொஞ்சமா போடணும். இதான் அள்ளி போட்டிருக்க நீ. அப்படி அள்ளி போட்டாலும் உன் கை பக்கம் தானே எப்படி இருக்கும்? அது எல்லாரும் கொடுத்த போதும் எல்லாரும் குறை சொல்ற மாதிரி இருந்தா கூட நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என்ன? அவ அப்படிதான் சமைப்பா, அவளுக்கு அப்படிதான் சமைக்க வரும் தான் சொன்னேன். ஏண்டி ஒழுங்கா புருஷனுக்கு எங்க வேலைக்கு வர ஒழுங்கா சமைச்சு போட தெரியாது உனக்கு? பரவாயில்லம்மா, நீ எப்படி சமைச்சாலும் நான் சாப்பிடுவேன்ல செல்லம். நான் தான் சொல்றேன், உன் கண்ணு, உன் மூக்கு, உன் வாய், சிரிப்பு எல்லாமே சேர்ந்து பார்த்தா எரிச்சல் மட்டும்தான். தெரியுமா? தெரியாது. ஏன்டி என்ன சாவடிக்கிற? ஏன் வந்து என்ன இப்படி லவ் பண்ணி சாவடிக்கிற? ஏன்? வாப்பா விக்ரம், வெளியே வாப்பா. வீட்டான ஒரு கான்வர்சேஷன் பார்த்தோம். பூஜா, நீங்க யாரை பத்தி பேச போறீங்க பூஜா? அப்பா பத்தி. சூப்பர் பூஜா, போங்க. அப்பா வாங்கப்பா. ஹலோ. சொல்லுமா. ஹலோ டாடி. சொல்லுமா. என்ன பண்றீங்க? சும்மா வீட்டுல தான்மா இருக்கேன். ஐயோ, நான் காலேஜ்ல இருக்கேன். உன்ன மாதிரி யாருமே இல்ல டாடி. இந்த இவ்வளவு பெரிய வீடு எங்களுக்கு கொடுத்துருக்க, இவ்வளவு பெரிய லைஃப் ஸ்டைல் எனக்கு கொடுத்துருக்க. ஆனா நான் என்ன கேட்டனோ நேத்து நைட்டு அதை நீ வாங்கியே தரல. உன்ன மாதிரி டாடி நான் பார்த்ததே இல்ல. நீ எல்லாம் ஒரு அப்பனா? சிரிக்காத. ஏமா காலேஜ்ல இருந்து இதை சொல்லவா மெனக்கிட்டு போன் பண்ண? கிளாஸ் அட்டெண்ட் பண்ணமா ஃபர்ஸ்ட்? நான் அட்டெண்ட் பண்றேன் டாடி. உனக்காக தான் நான் காலேஜ்ல நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் படிச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் வீட்டுக்கு வந்ததும் நீ வாங்கி தரலன்னு வையே, நான் வந்து ஒரு Dress பார்த்து வச்சிருக்கேன் ஆன்லைன்ல, அதை நீ வந்து வாங்கி தர. எனக்கு வாங்கி தரலன்னா நீ செத்த. பாசிட்டிவா பேசு. நைட்டு வந்து உனக்கு நான் தோசை சுட்டு தரேன், சரியா? அடே அப்பா, நீ மட்டும் வாங்கி தரல, அந்த தோசையில வந்து விஷத்தை போட்டு உனக்கு கொன்னிடுவேன். அடி பாவி, ஒரு ட்ரெஸ்ஸுக்காக விஷமா? மேனேஜர் உன்கிட்ட பேசணுமாப்பா? அவனுக்காக வந்தான். ஐயோ, இந்த போன் இருந்தா தானே எல்லாரும் வந்து பேசுவீங்க. முதல்ல பேரை புடுங்கப்பா. முதலாளி நேரா கேட்டா உதப்பீங்கன்னு பயம், அதான் போன்ல கேக்குறேன். அப்போ கிச்சன் பக்கம் இந்த அம்மு இருக்க இடமாவே வந்துட்டு போறீங்களே, அதுதான் யாருப்பா அம்மு? நம்ம வீட்டுல வேலைக்காரி. யாரா? ஐயோ, உங்ககிட்ட இருந்து அவளை காப்பாத்தான் அடிக்கடி அங்க வரேன்டா நானு. வைத்தியக்காரா, வைடா போறேன். அப்பா வந்து இவ்வளவு ஓப்பனா பேசுவான்னு நினைச்சு பார்க்கல.
கூல்டான்னு உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு. இவ்வளவு கூலா இருப்பா நினைச்சே பார்க்கலாம். ஆனா திட்டும்போது கூட அப்படி பழகிட்டு. ஓகே, கிறிஸ்மஸ் நாள் என்ன அப்படின்னா அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம கிடைக்கக்கூடிய அந்த சர்ப்ரைஸான கிஃப்ட் தான். ஸோ நம்மளுடைய செல்லமே சின்ன குடும்பத்துக்கும் அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட்டை நாங்கள் வச்சிருக்கோம். அதை கொடுக்கறதுக்காக இங்கே ஒரு ஸ்பெஷல் பர்சன் வர போறாரு. கூப்பிடலாமா? அந்த சேட்டை கிளாஸை கூப்பிடுவா. கூப்பிடலாம். எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுங்க. சாண்டா! கிறிஸ்மஸ்க்கு வந்து மெயினே வந்து சாண்டா கிளாஸ் இருக்கும் கிஃப்ட். ஆனால் இது அப்படி இல்லையே. பட் ஆனாலும் போட்டிருக்கால கேட்டப்ப அதுக்கு ஒரு பெரிய அதாவது இந்த தருணத்துல உங்க எல்லாருக்காகவும் நான் சூப்பரான ஒரு gift டி நகர் பாண்டி பசார்ல இருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓபன் பண்ணு. சாண்டா கிளாஸ் சொன்னா கேளு, இல்லைன்னா அடிப்போம் ஒண்ணு. பிரியா, இது பிரியாக்கான நேரம். ப்ளீஸ் வாங்க. ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷன்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாதிரி. என்ன இருக்கு நினைக்கிறது? வெரி குட். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த gift பாக்ஸை விட இது காஸ்ட்லி கிடையாது. இந்த ராப்பை விட கையில மாட்ட. இது வந்துட்டு ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதிருக்கு. ஒரு ஃப்ரெண்டுக்கு எடுத்துக்காட்டே அது பிரியாவா தான் இருக்கணும். டாக் தட் பிரியா. உங்ககிட்ட பிரியா இருக்காங்களா? ப்ளீஸ் டாக் பண்ணுங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு எடுத்துக்காட்டே பிரியா தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுக்கு இந்த ரிப்பன் பேண்ட உங்க கையில ரிப்பன் பேண்டா ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் சாரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட கையில கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாழ்மையில முஸ்தபா don't worry முஸ்தபா காலம் தோழன் முஸ்தபா. சரி ஓகே. இப்போ அடுத்ததாக யாரு? ஆஹா, உங்களுக்கு இந்த பேர் வேணுமா? இந்த பேர் இருந்தா நீங்க ரொம்ப ராசிக்காரர். கௌஷிக். கௌஷிக் அவர்களே ஆஸ்வாக்கருக்கு ப்ளீஸ் டேக். எல்லா நேரமும் நீங்க வந்துட்டு அந்த கவின் பையனை அப்படியே வேவ் பார்த்து நீங்க போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால இந்த பைனாகுலர் உங்க லைஃபுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத இந்த சாண்டா நம்புறோம். இப்போ உங்களுக்கான அடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்பெஷலா என்னோட பூஜாக்காக. புரியல. பூஜா, இது உங்களுக்கான. வாங்க பூஜா. பூஜா கரானா ஹே. ஒரே செகண்ட். ஒரு மேக்கப் கிட். ஆஹா, அழகுனா ஒரு ஆர்டிஸ்டுக்கு ரொம்ப முக்கியமானது. உனக்கு வந்துட்டு அழகுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி நான் பக்கத்துல நிக்கிறேன். அது ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லுவேன். நான் இல்லை, உனக்காகவே நான் தேடி தேடி பொறுக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, சாண்டா கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச gift கொடுத்திருக்கீங்க. Thank you so much. சாண்டாக்கு எந்த கிஃப்டும் இல்லையா? கண்ணால திட்டிடாதே என்ன பே பழசெல்லாம். Please take a seat. Thank you so much. உங்களுக்கான ஒரு தருணம் இது. விக்ரம், இது உங்களுக்காக நான் தேடி கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். இது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாவ், விக்ரமுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு அழகான வாட்ச். இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சாந்தா? டைம். இந்த டைம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இந்த டைம் இருந்துட்டாலே இந்த உலகத்துல வந்து எல்லாமே கிடைக்கும். அதனால நீங்க வந்து பிசினஸ் மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தையும் நீங்க வந்துட்டு பாத்துக்கணும். டைமை நீங்க வந்துட்டு கொடுக்கணும். உங்க குழந்தைக்கு நீங்க வந்துட்டு டைம் கொடுக்கணும். அவன் பாருங்க ரொம்ப சோகமா எதுக்கு அத்திப்பட்டி அஜித் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரியா பேசிட்டு இருக்கேன். கவின், தேங்க்யூ. உங்க அப்பாக்கு இந்த வாட்சை கட்டி விடுப்பா. கூறும்பா என் உலகே நீதாண்டா கூறும்பா தந்தைக்கும் என் உயிரே நீதாண்டா கூறும்பா. வெரி குட். தேங்க்யூ. என் உலகே நீதாண்டா கூறும்பா. சாண்டா, gift நீ தானே வாங்கிட்டு வந்த. புடுறா. இப்படி இப்போ அடுத்ததாக யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலா, இது உனக்கான நேரம்மா. வா. ஓபன் பண்ண சொல்லு. எதுக்கு இதை வைக்க?
நீ தான் பாட்டு பாடுறல அதுக்குதான். குழந்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் நம்ம வந்துட்டு கொடுத்தாகணும். இந்த சின்ன வயசுல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து சின்ன வயசுல ரொம்பவே அழகா பாட்டு பாடக்கூடியவங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கோயிலில் வந்து ஒரு பாட்டு பாடிருப்பாங்க பாரு, அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஸோ இவங்க இந்த மாதிரி பல பாடல்கள் பாட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த அழகான மைக்கை கிட்ட கொடுத்துருக்கோம். ஓகே, ஒரு 2 லைன் பாட்டு பாடு. அடிவேளா நீயே வா பொன்மயில் மீதேறி அழகாய் வா. வா வா, சூப்பர் சூப்பர் Definitely. முருகர் என்னோட ஃப்ரெண்டு தான், நான் கன்வே பண்ணிடுறேன் அந்த வேலை. கிறிஸ்மஸ் தாத்தா அடுத்த கிஃப்ட் கொடுங்க. அடுத்த கிஃப்ட் லாவண்யா யாரு இங்க? ஹாய் லவ். எஸ் எஸ், இந்த லாவண்யாக்காக வாயில ஒட்டணும் போல இருக்கு. அப்படி கிடையாது, எப்ப பார்த்தாலும் விஜய வந்து போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அதனால டார்ச்சர் பண்றதுனால இது வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டுமே க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்றது. அது என்ன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அது எதுக்கு? அது அப்ப ட்ரைனிங் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மண்டே டு ஃப்ரைடே பிளான் எடுத்துக்கலாம். நாங்களே அது கொடுக்குறோம், எவ்ரி மந்த் பிளான் நாங்க வந்து. ஆனா இப்படி ஒரு gift கொடுப்பீங்கன்னா சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை சாண்டா கிளாஸ். Thank you so much. ஆஹா ஓகே, ஆஹா, இது அவரோட தங்கத்துக்கு, அவரோட வைரத்துக்கு, விஜிக்கு. ஒரு அழகான டால். நீங்களும் உங்க பொண்ணும். நிலா. நிலா, இந்த நிலா உங்க பொண்ணு நீங்க தாங்கி பிடிச்சிருக்கீங்க. இதே மாதிரி தாங்கி பிடிச்சி சீக்கிரமா உங்களுடைய கனவோட சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அருமையான கிஃப்ட். ஓகே, இப்ப அடுத்ததாக வந்து எஸ் the one and only 525 pounds ராமச்சந்திரன் அவர்கள். அதாவது எனக்கு வந்து இந்த செட்லயே ரொம்ப ரொம்ப பிடித்த மனிதர் இவர் தான். வந்ததுல இருந்து கேட் நான் ஓபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, சிரிச்சுக்கிட்டே இருக்கு. Wow, cool daddy. Yes, he's a very cool daddy. ஸ்டைலா ஏதாவது பண்ணுங்க. இப்போ அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி மை ஃபேவரட் தெனாண்டால். தேனு பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள். ஸ்வீட் பாக்ஸா? It's sweet. பட்டர் லட்டு. ஏன்னா தேனு அப்படிங்கிறவங்க ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். அவங்களுக்காக என்ன லட்டு? இந்த ஸ்வீட்டான ஒரு பர்சனுக்கு ஸ்வீட் எடுங்க, கொண்டாதீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது இந்த கிஃப்ட் அவங்களுக்கு தான் போகணும். பாக்யலட்சுமி. ஒரு அருமையான கிஃப்ட் சாண்டா கொடுத்துருக்காரு. அதாவது இது ரெண்டுமே வந்து இப்போ நடக்கல, இவங்க 2 பேரும் சேர்ந்து இல்லை, ஒரு இமேஜினேஷன்ல சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன். இந்த போட்டோல இருக்கிறது ரியலா நடக்கணும் அப்படிங்கறத நாங்க இப்ப சந்தோஷமா வேண்டிக்கிறோம். வெரி குட். டாடா 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 வாடா கவினை. ஓகே, அதாவது இந்த விஷயம் எதுக்கு தெரியுமா? படிக்கிறதுக்கு இல்லை, ஸ்கூலுக்கு போகணும். ஒழுக்கமா ஸ்கூலுக்கு போகணும், கட்டடிக்க கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாண்டா வந்து உனக்கு கொண்டு வந்திருக்காரு. ஓகே, சாண்டா கொடுத்த கிஃப்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பர். நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, சோ எல்லாரும் ஹாப்பியா? இந்த கிறிஸ்மஸ் தினம் அதுவுமா செல்லமே குடும்பத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையாலே மனசு நிறைவா இருக்கீங்க வந்து. நீங்க 2 பேரும் உண்மையிலே இந்த ஷோவை நீங்க தான் ஆக்சுவலி கொண்டு போயிட்டு ஜாலியா அங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தீங்க. ஆமா, ஹாப்பியா ஷோ கொண்டு போறது காரணம் இங்க இருக்க நீங்க தான். உங்களுடைய சப்போர்ட் இருந்தீங்க தான் எங்களுக்குமே ஹாப்பினிங்கா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு கண்டிப்பா மக்களுடைய சப்போர்ட் என்னைக்குமே இருக்கும். ஓகே, என்னதான் கிறிஸ்மஸ் சொன்னாலும் கிறிஸ்மஸ் வந்த உடனே நம்ம மனசுல தோன்ற ஒரு விஷயம், யாராவது நமக்கு கேக் கொடுக்க மாட்டாங்க பாத்தியா, இந்த மாதிரி கேட்போம்ல. ஸோ நம்ம எல்லாரும் ஹாப்பியா இருக்கும்போது இந்த ஹாப்பியான எபிசோட்ல ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணா செமையா இருக்கும்னு தோணுது. ஸோ கேக் வெட்டி எபிசோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி உங்க வீட்டில் நீங்களும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதே மாதிரி சூப்பரான ஒரு ஷோல நாங்க வந்து சந்திக்கிறோம். திஸ் நிக்கி, ராகேஷ் அண்ட் என்டையர் சன் நட்சத்திரங்கள் சைனிங் ஆஃப். இது செல்லமே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்.